இப்போ இந்த போலி வாக்காளர் வழியாக பிஜேபி கூட்டணி 2024 தேவ் காட் 80 lakh votes which is 18% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். 18% வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஏடிஎம்கே தேமுதிக இவங்க 2 பேரும் அப்போ கூட்டணியில் இருந்தாங்க. 23% இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 18 + 23 எவ்வளோ ஆச்சு? 41%. 41 இப்போ 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்க இல்லையா? 41% இப்போ ஆல்ரெடி அவங்க ஓட் ஷேர் வச்சிருக்கிறாங்க. இதில் நான் சொல்கிறேன் 70% ஃபேக் ஓட்ஸ். என்னுடைய எஸ்டிமேட் படி நான் பூத்தாக பார்த்த வரைக்கும் 70% ஃபேக் ஓட்ஸ். இன்னும் துல்லியமாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை இன்னும் ரிலீஸ் பண்ணுறோம். பட் இந்த அளவுக்கு இது. இப்போ உங்களுக்கு விஜய் வரட்டும், அஜித் வரட்டும், தேவயானி வரட்டும், யார் வேணால் வரட்டும் சார், மக்கள் மனசு மாறுவாங்க. ஃபேக் ஓட்டர்ஸ் மனசு மாறுமா? போலி வாக்கு மனசு மாறுமா? போலி வாக்கு 10,000 எலெக்ஷன் நடந்ததுனாலும் அதே பிஜேபிக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், பிஜேபி கூட்டணிக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே எதுவும் யார் கூட வேணால் கூட்டணி வைங்க, காங்கிரஸ் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கட்டும், தாவேக்கா கூட்டணி வைக்கட்டும், எது வேணால் நடக்கட்டும், நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைனலாக தேர்தல்னு வரும்போது போலி வாக்காளர்கள் கோடிக்கணக்கில் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு அவங்க எப்படி போடுறாங்களோ தெரியாது, அவங்க வாக்கை போட்டுறாங்க. இது இது. அடுத்தது ஏடிஎம்கேயோடது 23% சொன்னேன் இல்லையா? 1 கோடி வாக்கு அவங்களுக்கு. ரைட்டாக நீங்கள் சொல்லுங்கள், ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ராகுல் காந்தி பிடிக்கும். ஏன்னா கூட்டணி வச்சுருக்காங்க. டிஎம்கே எப்படி கூட்டணி வச்சுருக்கோ அதே போல் ஏடிஎம்கேவுமே பாதி டைம் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே அந்த மக்களுக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் பிடிக்க தான் செய்யும். 2 கட்சிக்குமே பிடிக்க தான் செய்யும். அப்போ அந்த தொண்டர்கள் அந்த மாதிரி இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு, எப்படி ராகுல் காந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டு கொன்ன எடப்பாடி வேணும்னு சொல்லிட்டு எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1,80,00,000 அவங்க ஆல்ரெடி என்ஜினியர்டு வாக்கு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் இந்த 1.5 வருஷத்தில் 23 lakh ஓட்ஸு வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டாங்களா? நம்மளுடைய இந்தியா கூட்டணி வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 2019 நமக்கு 2,28,00,000 வாக்குகள். இப்போ 2 கோடி வாக்குகள், கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் நமக்கு கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. இப்போ எஸ்ஐஆரில் தான் ரிமூவ் பண்ணுறாங்க கிடையாது, ஏற்கனவே அப்பைக்கு ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிமூவ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக் ஓட்டர்ஸை சேர்த்து அதுக்கு மேலே சேர்த்தது தான் இந்த நான் சொன்ன 90 லட்சம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம 46% ஓட் ஷேரில் இருக்கிறோம், அவங்க 41% ஓட் ஷேரில் இருக்காங்க. 5%ல் தான் தொங்கிட்டு இருக்கிறோம். அதையுமே இந்த 23 லட்சம் அவங்க சேர்த்துட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக பிஜேபி அதிமுக தேர்தல் திருட்டு வழியாக, தேர்தல் முறைகேடு வழியாக அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள். மக்கள் எல்லாரும் ஒரு ஜல்லிக்கட்டு போல எனக்கு நேர்மையான தேர்தல் நடந்தே ஆகணும். மற்ற ஊரில் நீ என்ன பண்ணியா எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்காரன் முட்டாள் கிடையாது. என்கிட்ட நீ வாழை ஆட்ட முடியாது. இங்கே க்ளீன் ஓட்டர் லிஸ்ட்டு, என்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் ஓட்டு போடுவேன். ஓட்டர் ஐடி இருக்கிற ஒருத்தனை வாக்காளர் பட்டியலில் நீக்கிறதுக்கு யாரையும் விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பூத் வாரியாக எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்தாதான் தேர்தலை நியாயமாக நடத்த முடியும். தேர்தலாக நியாயமாக நடத்தினாதான் திமுகவோ தாவேக்காவோ இல்லை இதுவோ அதுவோ ஏதோ ஒன்றுக்கு ரோலே இருக்குது. இல்லைன்னா ரோலே கிடையாது. இங்கே தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் கட்சி தலைவர் ரொம்ப நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் அது கிரவுண்ட் லெவலில் போய் சேரணும் மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையும். அது மக்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜனநாயகத்தையே ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நடக்கவே நடக்காது. அது மக்கள் இன்வால்வ் ஆகாமல் மக்களாட்சி எப்படி சார் நடக்கும்?